வெல்கம் டு சிபிஎம் கிரிக்கெட் SA20 தேர்ட் சீசன் மேட்ச் 27 ரிவ்யூ பற்றி பார்க்கலாம். லெட்ஸ் கோ டு தி செக்மெண்ட். இந்த மேட்ச் யார் யாருக்கும் பார்த்தீங்கன்னா பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் vs MI கேப்டன். இந்த மேட்ச் எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டோரியா கேபிட்டல்ஸோட ஹோம் கிரவுண்ட் சூப்பர் ஸ்போர்ட் பார்க் அங்கே வந்து இந்த மேட்ச் நடந்தது. டாஸ் வின் பண்ண பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவுலிங் எடுத்திருந்தாங்க. நல்ல ஒரு பேக் ஃபயர் ஆச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா MI கேப்டன் பார்த்தீங்கன்னா 20 ஓவர்ஸில் 222 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. ஒரு எக்ஸ்ட்ராடனரி பேட்டிங் ஃப்ரம் MI கேப்டன்னே சொல்லலாம். ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 77 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. தென் டெவார்ட் பிரேவிஸ் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஃபேப்லஸ் ஆடினார்னே சொல்லலாம். ஓவர் 200க்கு மேலே ஸ்ட்ரைக் ரேட் ஆடி அவர் வந்து ஒரு 73 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. தென் ரசி வேனடோசன்மே வந்து ஒரு 30+ ரன்ஸ் அடிச்சிருப்பாரு. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு பேட்டிங் எஃபர்ட் போட்டு 20 ஓவர்ஸில் பார்த்தீங்கன்னா 222 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. ஸோ நல்ல ஒரு எக்ஸ்ட்ராடனரி பேட்டிங் ஃப்ரம் MI கேப்டன். இதோட பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு போயிட்டாங்க MI கேப்டன் இந்த வின்னோட. ஸோ நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் விக்ட்ரினே சொல்லலாம். பிரிட்டோரியா கேபிட்டல்ஸோட பவுலிங்கில் பார்த்தோன்னா செடுரன் முத்துசாமி அவர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு விக்கெட் எடுத்திருப்பாரு வித் டீசென்ட் எக்கனாமின்னு சொல்லலாம். ஸோ ஓவரால் நல்ல ஒரு பேட்டிங் ஃப்ரம் MI கேப்டன். 223 ரன்ஸ் டார்கெட் நோக்கி பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் வந்து பேட் பண்ணாங்க. நாட் பேட்னே சொல்லலாம். ஏன்னா வந்து 194 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. பட் லூஸ் பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நல்ல ஒரு பேட்டிங் பண்ணாங்க. ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா வில் ஜாக்ஸ் வந்து ஒரு 39 ரன்ஸ் அடிச்சிருப்பாரு. தென் வில் ஸ்மீட் இந்த பர்டிகுலர் SA20 சீசனில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. அவரோட டெபியூலையும் பார்த்தீங்கன்னா 50 அடிச்சிருந்தாரு. நேற்று வந்து ஒரு 52 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் வில் ஸ்மீட். தென் ஃபைனலாக ஃபினிஷிங்கில் பார்த்தீங்கன்னா லயான் கேச்சட் அந்த பிளேயர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு 32 ரன்ஸ் அடிச்சிருப்பார் வித் நல்ல ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடி இருப்பார். ஓவரால் ஒரு டீசென்ட் பேட்டிங் ஃப்ரம் பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ்னே சொல்லலாம். MI கேப்டனோட பவுலிங்கில் பார்த்தோன்னா கேப்டன் ரஷித் கான் அவர் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. தென் கார்பின் போஷ் அவரும் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. கார்பின் போஷ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 மேட்சஸாக வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு. பட் இந்த மேட்ச் வந்து ஸ்லைட்டாக 40 ரன்ஸ் கொடுத்தாலுமே உங்களுக்கு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அதை தான் வந்து நம்ம பார்க்கணும். ஹோப் நல்ல ஒரு விக்ட்ரி ஃப்ரம் MI கேப்டன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்பும் வந்து பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆகிட்டாங்க. அது எப்படி அவங்க வந்து பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆகிட்டாங்கிற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா, ஏன்னா பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் இப்போ அடுத்த மேட்ச் போனஸ் பாயிண்டோட வின் பண்ணாங்க. நான் அவங்களுக்கு ஒரு 19 பாயிண்ட். அப்போ சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் வந்து பிளே ஆஃப் போக மாட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, யார் வந்து அந்த 19 பாயிண்ட்ஸில் வந்து இங்கே வந்து நெட் ரன் ரேட் பார்க்குறது கிடையாது. 19 பாயிண்ட்ஸில் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் இருக்காங்கன்னா யார் வந்து அதிக போனஸ் பாயிண்ட்ஸ் வச்சுருக்காங்க அதுதான் வந்து நோட் பண்ணுறாங்க. ஸோ சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் தான் போனஸ் பாயிண்ட்ஸ் அதிகமாக வச்சுருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து குவாலிஃபை ஆகிட்டாங்க ஃபார் த பிளே ஆஃப். ஸோ இப்போ வந்து 3 டீம் வந்து பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆகிட்டாங்க. MI கேப்டன், பால் ராயல்ஸ், தென் பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப். ஸோ 4th பொசிஷன் தான் வந்து ஜோபாக் சூப்பர் கிங்ஸ் ஆர் பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ். டெஃபினட்டாக ஒரு டீம் வந்து வரப்போகிறாங்க. டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் தி ஈக்குவேஷன் சொல்லலாம். ஸோ ஓவரால் 3 டீம் குவாலிஃபை ஆகிட்டாங்க. 4th டீம் யார் வராங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுவோம். Thanks for watching. Like and subscribe our channel and also follow X page and Instagram page for more cricket updates.